ஓகே, நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து 4 நான் குர்த்தி வைக்கிறேன். இதுக்கு கீழே எந்த குர்த்திக்கு கீழே நான் வந்து ப்ரைஸ் வச்சிருக்கேங்கிறத சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்க. சரிங்களா? ஸ்டார்ட்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு வர 3 யார் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த 3 பேர செலக்ட் பண்ணிட்டு, அவங்க 3 பேரும் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல? ₹50 டிஸ்கவுண்ட் சொன்னேனா? டிஸ்கவுண்ட் அந்த என்ன சாரி ₹50 டிஸ்கவுண்ட் வராது. ஒரு குர்த்தி வந்து ஃப்ரீயா குடுத்துருக்கேன்னு சொன்னேன். அந்த 4 குர்த்தியில ஏதாவது ஒரு 3 வந்து உங்களுக்கு நான் குடுத்துருவேன். அதாவது ஒரு 3 பேர் ஃபர்ஸ்ட்டு 3 பேருக்கு அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்களுக்கு சொல்றேன். ஆர்டர் பிளேஸ் பண்ண 3 பேருக்கு நான் குடுத்துருவேன். கரெக்ட்டா கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இப்ப நான் அந்த 4மே வச்சிருக்கேன். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த 250 வச்சிருக்கேன். ஓகேங்களா? 250 பிரைஸ் டேக். இத வந்து நான் வந்து ஏதாவது ஒரு குர்த்திக்கு கீழ நான் வச்சிருவேன். நீங்க எந்த குர்த்திக்கு கீழ நான் பிரைஸ் டேக் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னா போதும். கலர மென்ஷன் பண்ணுங்க. இது நேவி ப்ளூல இன்னும் 2 இருக்குல்ல. அதனால இது வேணாம். அத எடுத்துட்டு வேற ஒரு கலர் வைங்க. டிஃப்ரெண்டான கலர். வயலட் ஷேடு. வைங்க. இந்த 4ல எதுக்கு கீழ நான் வந்து இந்த பிரைஸ் டேக் வச்சிருக்கேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து காம்போ ஆஃபர் எடுத்துக்கலாம். இல்ல சிங்கிள் பீஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அந்த மாரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஆனா இந்த காம்போ ஆஃபர்ல எடுக்கிறவங்களுக்கு நம்ம குடுத்துடலாம். அப்படிதானே சொன்னோம்? காம்போ ஆஃபர்ல எடுத்துக்கிறவங்க யாராவது பர்ச்சேஸ் பண்ணவங்க கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த குர்த்தி அதாவது இதுல ஒரு 3 வச்சிருக்கோம். இது எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இருக்கு. நல்லாவே இருக்கும் சிஸ்டர் இதெல்லாம்.